நான் 21 இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது. திருப்பியும் சொல்றேன், நம்பாதீங்க. அவரு வேலு, அவரு நேரு, அவர் செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி காசு மட்டுமே நம்பி பெரிய தேர்தல் தெரிஞ்சவங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல, கிடையவே கிடையாது. அப்ப அந்த அளவிற்கு 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அந்த 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அமைச்சர் தான் பெரிய தேர்தல் தெரிஞ்சவர்னு ஒரு மனநிலை உருவாக்கி இருக்க பாத்தீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் 21 இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது. திருப்பியும் சொல்றேன், நம்பாதீங்க. அவரு வேலு, அவரு நேரு, அவர் செந்தில் பாலாஜி, நான் உதாரணமே சொல்றேன். அவர் அண்ணன் அரசியல் விட்டு போயிட்டாரு. நம்ம அழகிரி என்ன இருக்காரு பாருங்க, அதுக்கு மேல ஒரு ஃபார்முலா கிடையாது. திருமலா ஃபார்முலா ஓட்டு போட்டு கரெக்டா சொல்லுவார். 1,97,000 ஓட்டுல 1,95,000 ஓட்டு திமுக கிடைச்சிருன்னு சொன்னார். ஒரு நேரத்துல கரெக்டா கொடுத்துருப்பாரு. கடைசியில் என்னாச்சு? அவர் அரசியலும் இல்லை, மக்கள் அவரை நிராகரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி காசு மட்டுமே நம்பி பெரிய தேர்தல் தெரிஞ்சவங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல, கிடையவே கிடையாது. ஒரு சாமானியன் ஒரு பண்ணையாரை எதிர்த்து 67 77 மாற்றத்தை உருவாக்கி சாமானியன் ஜெயிச்சாங்க. அந்த அரசியல் தான் இந்த 26 நடக்க போகுது. அதை நம்ம நம்புவோம், அதை உறுதியா நம்புங்க. இந்த பணபலம், கூட்டணி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மதசார்பற்ற கொள்கையில இருக்குன்னு சொன்ன உடனே கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்ன உடனே 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன? ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்சாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. ஆனா என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதினு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். முன்னாடி வெறும் திமுக மட்டும் எடுத்துட்டு இருந்தார். என்னைக்கு ரம்ஜான் மந்த்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடன் டிக்ளேர் பண்ணாரோ இன்றைக்கு உறுதியாக மன நிறைவுடன் சொல்லுகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோம்போடைய உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியோட நாள் சொல்றோம், நாங்கள் மட்டும்தான் உண்மையாக உறுதியாக உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம். எப்பொழுதும் இல்ல, உயிர் உள்ள வரை எங்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டாலும், எங்களுடைய எலும்புகள் உடைக்கப்பட்டாலும், மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை நாங்கள் இங்க பதிவு பண்றோம். நாங்க ரமலான் மாநிலத்தில் அந்த அளவிற்கு எங்களுக்கு நீதி வேண்டும். எங்கள் மேலுதான் எல்லா பிரஷரும், எல்லா அடியும் விழுவுது. திமுக காரன் போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க. டெல்லியில இருந்து படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அடிக்கிறாங்க. அதிமுக இபிஎஸ் காலத்துல இருந்து கடுமையான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் அமைதியாக தன்னுடைய பிரச்சாரம் மூலமாகவும் மக்களுடைய ஆதரவு எங்கிருந்து உருவாகுதுன்னா நம்ம தலைவர்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? உண்மை, நேர்மை, இன்னொன்னு துணிவு. இந்த 3ம் தான் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு.